நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிறைய தேசிய விருதுகள் தமிழுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதில் மறைந்த இயக்குனர், ஒளிப்பதிவாளர், என்றைக்கும் தன்னுடைய படைப்புகளால் நம்மை பேச வைத்து கொண்டே இருக்கிற, நம்மிடம் வாழ்ந்து கொண்டே இருக்கிற இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்களுடைய தலைமுறைகளுக்கும் அந்த தேசிய விருது கிடைத்தது. அண்ட் அதெல்லாம் விட இங்கே ஒருத்தர் வந்திருக்கார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படைப்பை மக்களுடைய உணர்வுகளோடு ட்ராவல் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்த தங்க மீன்கள் படத்தினுடைய இயக்குனர் திரு ராம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். 3 தேசிய விருதுகளை அவருடைய தங்க மீன்கள் தமிழுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறது. பெஸ்ட் ரீஜனல் ஃபிலிம், சிறந்த பிராந்திய படம், பெஸ்ட் லிரிசி, சிறந்த பாடலாசிரியர் நாமுத்துக்குமார் அவர்களுக்கு, சிறந்த குழந்தை நட்சத்திரமாக அந்த படத்தில் நடித்த சாதனாவுக்கு, இந்த எல்லா சாதனைகளையும் உருவாக்கி கொடுத்த ராம் இஸ் ஹியர். இந்த தேசிய விருது ராம் இதோட இன்னொன்னை தொடர்பு படுத்தலாம், அது பாலுமகேந்திரா. பாலுமகேந்திராவினுடைய சிஷ்ய பிள்ளைகள் இவரும் ஒருவர். அவரோடு கதை விவாதங்கள் தொடங்கி எல்லா விஷயங்களிலும் எப்பொழுதுமே கூட இருக்கிறவர். ராம் எப்போதுமே இந்த படைப்பின் மீது ஒரு தீரா காதலும் அதீதமான பிரியமும் கொண்ட ஒரு முரட்டு ஆசாமி தான். தங்க மீன்கள் எவ்வளவு பெரிய தவம் உங்களுக்கு? தங்க மீன்கள் எவ்வளோ பெரிய தவம் அப்படின்னா, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. அப்படிப்பட்ட அப்பாக்களுக்கும் மகள்களுக்கும் உள்ள உறவில் ஒரு தவம் இருக்குல்ல, அந்த தவம் தான் தங்க மீன்களின் தவமும். இந்த படம் தேசிய விருதுகள்லாம் வாங்கணும்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை, அப்படி விருதுலாம் வரும்லாம் படம்லாம் எடுக்கல. படத்தை வந்து தமிழ்நாட்டில் மக்கள் பார்க்குறதுக்காக தான் எடுத்தோம். விருதுங்கிறது ஆடட் வேல்யூஸ், அவ்வளோதான். இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்னு சொல்லப்படக்கூடிய, அல்லது வந்து குறைந்தபட்சம் இது கட்டாயம் வெற்றி அடையும்னு முன்பே யூகிக்கக்கூடிய அது மாதிரியான படங்களை ராம் ஏன் அதிகமாக தொடுவதில்லை? இல்லை, நான் இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையும்னு நம்புகிறேன். அப்புறம் எனக்கு இது பிடிக்குது, எனக்கு அது வரலை, அதனால் இது செய்கிறேன். இவ்வளோ நாணயமாக ஒருத்தர் இருக்கக்கூடாது, எனக்கு இது பிடிக்குது, எனக்கு அது வரலை அப்படின்னு. பட் இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கான சிரத்தையும் உழைப்பும் எப்பொழுதுமே ரொம்ப அதிகம் இல்லை ராம். டயர்டா இல்லையா? இல்லை, இந்த படம் இல்லை, எந்த படம் எடுக்கிறதுமே டயர்டு தான். சினிமாங்கிறதே வந்து ஒரு ஹண்டிங் மாதிரி தான், வேட்டைக்கு போகிற மாதிரி தான். எல்லா படத்துக்கும் உழைப்பு ஒன்று தான், முயற்சி ஒன்று தான், அதில் இருக்கக்கூடிய கஷ்டம் ஒன்று தான். என் ரிசல்ட் தான் வெவ்வேறு. அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஸ்கிரிப்ட் என்ன, அதில் எவ்வளோ ஹானஸ்டாக இருக்கீங்கிறது தான் முக்கியம். இந்த படம் பர்சனலாக, இந்த படம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்தியிருக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி மொத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லைங்கிறது பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களுக்கு புரியக்கூடிய ஒரு விஷயங்கிறத கொண்டு போய் சேர்க்கறதுல ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு மாதிரியான தாக்கம் ஏற்படுது. இந்த படம் தனிப்பட்ட முறையில் ராம் என்கிற மனிதனுக்கு ஏற்படுத்தின தாக்கம் என்ன? தனிப்பட்ட முறையில் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு அப்பாவாக இருந்து தான் இந்த ஸ்கிரிப்டை பண்ணேன். இந்த கதை 2 பேர்த்தோட கதை, ஒன்று என்னோடது, இன்னொன்று என்னோட மகளோடது. இந்த படத்தோட கதையே வந்து ஸ்ரீசங்கர கோமதி ராம் அப்படின்னு தான் வரும். எனக்கும் அவளுக்கும் நடந்த நிறைய கைபேசி உரையாடலுடைய தாக்கத்தில் உருவான ஒரு கதை தான் தங்க மீன்கள். ஸோ இந்த படம் முடிவடைகிறப்ப வேணால் இப்படி சொல்லலாம், அது வரைக்கும் ஒரு அறகுறை அப்பாவாக இருந்த நான் இப்போ ஒரு முழுமையான அப்பாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கும் உங்கள் மகளுக்குமான கைபேசி உரையாடல்கள் தங்க மீன்கள், உங்களுக்கும் இயக்குனர் பாலுமகேந்திராவுக்குமான உறவு எப்படிப்பட்டது? அவர் என்னுடைய ஆசான், என்னுடைய இயக்குனர், ஒரு விதத்தில் என்னுடைய ஃபாதர் ஃபிகர், ஒரு அப்பா. ஏன்னா வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் சம்மந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடனே ஒருத்தரை போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு தோணுனா அது என்னோடய சார் தான். அவர் இல்லாத அந்த இடம் வெற்றிடம் தான் என்றைக்குமே. தலைமுறைகள் அவர் எடுத்த அந்த படம் தேசிய விருது கிடச்சில எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா அவர் வந்து அந்த 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 கதையை வெகு காலமாக சொல்லிட்டே இருந்தார். தாத்தாவையும் மறந்துடக்கூடாது, தமிழையும் மறந்துடக்கூடாதுன்னு அவர் படம் எடுக்கணும்னு சொல்லி. அந்த படத்தில் வந்து அவர் தன்னுடைய சொந்த பேரன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், அது நடக்கலை. பட் அந்த படத்துக்கான தேசிய விருதை அவருடைய சொந்த பேரன் போய் தன்னோட கையால் வாங்கினார். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டைரக்டர், என்னுடைய ஆசான் ஒரு தாத்தாவாக தன்னுடைய பேரனுக்கான ஒரு சிறந்த பரிசீலனை, சிறந்த கடமையை ஆட்டிட்டு போயிட்டாங்கல்ல, எனக்கு பெரிய திருப்தி. I would like to call நட்ராஜ் on stage. ஒளிப்பதிவாளர் நட்ராஜ் அவர்கள். தமிழ் படங்களுக்கு சமீப காலமாக அதிகமான எண்ணிக்கையில் பல்வேறு துறைகளில் நிறைய தேசிய விருதுகள் கிடைச்சிட்டே இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு ஆக்சுவலாக நல்ல விஷயம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று மலையாள படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கணும்,
அப்படி இல்லைன்னா பெங்காலி படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது வந்து சொல்கிறது புரியவே கூடாது. ஒருத்தர் ரொம்ப நேரம் நடந்து வந்துகிட்டே இருப்பார், கிட்ட வந்து என்ன உன் பொண்ணுக்கு கல்யாணமா அப்படின்னு கேட்பார், அதுக்கு அவார்டு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் போக இப்போது நல்ல சினிமாக்கள், உதாரணத்துக்கு தங்க மீன்கள் இப்போது 3-4 அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அங்கீகாரங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. இது வரவேற்கத்தக்க மிகப்பெரிய விஷயம் சார். ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவராக ஒரு இந்தியன் ரீஜனல் ஃபிலிம்ஸ் நிறைய இதில் ஒர்க் பண்ணுறப்போ அல்லது ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் பாலிவுட்டில் ஒர்க் பண்ணுறப்போ தமிழ் டெக்னீஷியன்ஸ்க்கு எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்குது? சவுத்துனாலே பேசிக்காக ஒரு வரவேற்பு இருக்குது சார் நார்த்தில். அது எதை வச்சு இருக்குங்கிறது பேசிக்காக தெரியல. ஏன்னா முதல்ல ஒரு வெல்கம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய வேலை சார், அந்த வேலை வந்து அந்த கதைக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்கிற ஒர்க்கு, அதுக்காக நம்ம எடுத்துக்கிற எஃபர்ட், ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. ஓகே ராம், எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத, ஒரு படைப்புக்கு கொஞ்சம் கூட காயம் வரக்கூடாதுன்னு கவனமாக ஒரு படத்தை உருவாக்குற இயக்குனராக இப்போதைய புதிய சிந்தனையோடு வரக்கூடிய இளம் இயக்குனர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுது? இல்லை, அவங்கள்ட்ட இருந்து தான் கற்றுக்க வேண்டியிருக்கு. இந்த வருஷம் அதுவும் புதுசாக வந்திருக்க டேரக்டர்ஸ்லாம் ரிமார்க்கபுளாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய நியூ வேவ் தமிழ் சினிமா வந்துட்டு இருக்கு. வேறு மாதிரியான கதைக்களம், சூதுகவும், இதற்குத்தான ஆசைப்பட்ட பாலகுமாரா, இதெல்லாம் வந்து பிரமாதமான ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குது. அவங்கள்ட்ட சொல்கிறதுக்குன்னு சொல்லி தனியாக உண்மையாகவே இல்லை, அவங்கள்ட்ட கற்றுக்கிறது தான் இருக்குது. ஆனால் இப்படி சொல்லலாம், டிவிடி பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க, ஆனால் அதை அப்படியே காப்பி அடிக்காதீங்க அப்படிங்கிறது வேணால் சொல்லுங்கள். தேங்க்யூ ராம். தேங்க்ஸ்.